ஒரு பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு தம்பி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பெரிய ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் விடிய காலை 2 மணிக்கு ஆண்டவர் எழுப்பினார். அவர் விழிப்பு வந்தது. கர்த்தர் எழுப்புகிறதை உணரக்கூடிய அளவுக்கு ஆவிக்குரிய அனுபவத்தோடு அவர் இருந்தார். படுக்கையிலேருந்து உட்கார்ந்தார். ஆண்டவரை ஏன் என்னை எழுப்பி இருக்கிறீங்க, என்ன காரியம்? ஆண்டவர் சொன்னார், ஒரு ஃபேக்ட்ரிக்கு போ, உன் ஃபேக்ட்ரிக்கு போ அப்படின்ற ஒரு குரல் இருதயத்தில் தோனித்தாரு. இன்னைக்கு வந்து ராத்திரி வேலை கிடையாது, பகலில் தான் வேலை. செக்யூரிட்டி இருந்தார் வாசலில் காவலுக்கு. ஒரு போய் நின்று கதவை திறந்து உள்ளே போகணுன்னு சொன்னால் உள்ளே திறந்து உள்ளே போனாங்க. இப்படி ஃபேக்ட்ரியை பார்த்தார். ஆண்டவர் சொன்னார், ஃபேக்ட்ரிக்கு வான்னு சொன்னார். ஏதோ காரியம் இருக்குதுன்னு ஒன்றா போய் பார்க்கும்போது ஒரு ஏரியாக்குள்ளே வரும்போது அங்கே நெருப்பு பிடித்து புகை வந்து கொண்டு இருந்தார். அங்கே போய் பார்த்தா எலக்ட்ரிக் அந்த ஒயர் சர்க்கியூட்டில் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகி நெருப்பு பிடித்து போயிட்டது. அது அப்போ தான் எரிய ஆரம்பிக்கிறது, வந்துட்டாங்க, அதை அணைச்சிட்டாங்க. கொஞ்சம் தாமதித்திருந்தாலும் அந்த நெருப்பு பரவி முழு ஃபேக்ட்ரியும் பரவி கோடிக்கணக்காக சேதமாகி இருக்கும். அதனால் தான் சில உன்னை காக்கிறவர் உறங்கார். நம்மை மாத்திரம் இல்லை, நம்முடைய பொருட்களையும் அவர் பாதுகாக்கிறார். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிறார். யோபுவையும் அவனுடைய கொண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலையடைத்து பாதுகாத்தான்னு பைபிள் இருக்குல்ல. நீங்க அதை விசுவாசிங்க.